ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்காக என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன்னா கேரளா பஸ் சிமுலேட்டர். இந்தோனேஷியா கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னடா கேரளா பஸ்ஸுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் கேரளா பஸ். பார்த்துக்கோங்க, இது மேப் தெரியுதா? இந்த பஸ் கேம் பேர் பிஎஸ்கேயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லட்டுமா? பஸ்ஸு சிமுலேட்டர் கேரளா, அதான் பிஎஸ்கேன்னு இந்த இதில் பேர் வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள், போர்டை காமிக்கிற பாருங்கள். இருங்க, கஸ்டமைஸ்குள்ளே எதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 3 மோடில் இருக்குது கைஸ். அந்த இந்தோனேஷியாவில் இருக்கும்ல, அதே மாதிரி தான். இந்த கேம் இப்போ தான் விளையாடுறேன், வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், இதுதான் பிஎஸ்கே. பார்த்துக்கோங்க, பிஎஸ்கே 1ன்னு இருக்கா, பஸ் சிமுலேட்டர் கேரளா. இது 1, இது டவுன் பஸ்ஸு. வாங்க கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாம். கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆடு பிரேக் விட்டோம் கைஸ். இப்போ நம்ம கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிடலாமா? எஸ் கைஸ், கேமுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் லோட் ஆகிட்டு இருக்குது. என்னமோ கீழே என்னமோ போட்டிருக்கேன். என்னது ப்ளே நவ் கிராஃப்டன். எஸ் கைஸ், வந்துட்டோம் கைஸ். ஏன்னா ஏதாவது வண்டி ஏதோ முட்டு சந்தில் போய் முட்டிட்டு தெரியுது. எஸ், வண்டி எடுத்துடலாமா? எஸ், எடுத்தாச்சு. இதுதான் கேரளா. கேரளா பார்க்க நல்லா தான் இருக்குது. கேமில் நல்லா இருக்கா இல்லை ரியல் எப்படி இருக்குன்னு கேரளா எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓ டன் வண்டி நம்ம எடுத்தாச்சு. இப்போ போகலாமா? பிஎஸ்கே கைஸ், கண்ட்ரோல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. ரியலாகவே இருந்துச்சு. அந்த ஆரன் இருக்குதுல்ல, அந்த ஆரனை அங்கே அடிச்சு, இங்கே இருக்குதுல்ல ஆரனு, அங்கே அடித்தாலும் சத்தம் கேட்கும், ஸ்டீரிங் நடுவில் அடித்தாலும் சத்தம் கேட்குது. நல்லாவே இருக்குது. இது அப்படியே ஸ்டாப் டு ஸ்டாப் பஸ்ஸு. இப்போ ஒரு ஸ்டாப்பில் நின்று ஸ்டாப்பில் ஏற்றுற மாதிரி அந்த பஸ்ஸு. கைஸ், வண்டியோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது கைஸ். ன்ற மாதிரி இருக்குது. போனது ஐயோ முட்டிட்டோமே. இப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது? பேசஞ்சர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்கோம், நம்மளுக்கு எந்த தடங்களும் இல்லை. அது ஒரு கல்லில் ஏறிட்டேன். ஓகே, அதெல்லாம் நான் யாரும் பயப்பட தேவையில்லை. பேசஞ்சர்ஸ், வண்டியில் பேசஞ்சர்ஸ் இருக்காங்களானே தெரியல, ஆனால் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரி, வண்டி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் கைஸ். நல்லா தான் இருக்குது. ப்ரோ, ஆக்சிடென்ட் கைஸ், இந்த பக்கம் ஆக்சிடென்ட். ஓ, ஆனால் வேண்டாம், நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாக நின்று பார்த்துட்டு நம்மளோட வேலைகள் என்னமோ அதை மட்டும் பார்த்து கொண்டு வண்டியை ஓட்டுவோம். வாங்க பார்க்கலாம். அந்த டிரைவரு பயங்கரமாக தான் ப்ரோ டிரைவிங்ஸாக ஓட்டியிருப்பான். ஓகே இப்போ நான் என்ன சொல்கிறது? இப்போ நான் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? கைஸ், உங்களுக்கு எதாவது மொபைல் கேம் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள் கைஸ், நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கும் ஏதாவது நல்ல கேமாக கிடைக்காதான்னு சர்வைவல் கேம்லாம் நிறைய தேடியிருக்கேன், ஆனால் எனக்கு நல்ல கேமாக கிடைச்சதே இல்லை கைஸ். நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஐயோ, பேசஞ்சர்ஸ் ஏற போகிறாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் த டோர். இந்த கேமில் ஒன்று என்ன சொல்லணும்னா, இங்கே ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை திறந்தால் தான் பேசஞ்சர்ஸ் உள்ளே ஏற முடியும். அது காமிக்கிறேன் கைஸ். இங்கே வேணால் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏறிட்டாங்க பாருங்கள். லெட்ஸ்கோன்னு சொன்னால் தான் நம்ம வண்டி கிளப்பலாம். பயங்கரமானதாக இருந்துச்சு. போகலாமா? வாங்க போகலாம். அங்கே பாருங்கள் லாரி. பார்க்க இந்தியா லாரி மாதிரி தான் இருக்குது. கேரளாவில் எப்படியா லாரி வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்குறேன், லாரி அப்படி தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அந்த டாட்டா லாரி இருக்கும்ல பெருசாக, அந்த மாதிரி இருக்கும் கைஸ். நிறைய பேர் அதான் வச்சுருப்பாங்க. அதில் வேறு ரீல்ஸ் போடுவாங்க. ஆசைன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஆசைன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம டிரைவிங் சீட்டுக்குள்ளே போயெல்லாம் எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ் வரவே வராது. சரி, இதில் ஓட்டி பார்க்கலாமா? இந்த இதில் ஓட்டிடுவேண்ணா. ஓட்டுறேன் கைஸ். அந்த ஸ்டீரிங் பாருங்களே, நல்லாவே இருக்குது. அந்த ஸ்பீடோ மீட்டரெல்லாம் நல்லா தான் இருக்குது. கீரு அந்த கொம்பு மாதிரி ஒன்று தெரியல, அது கீரு. ஆனால் இந்த இதில் எனக்கு கண்ட்ரோல்ஸே வர மாட்டேங்குது. வாங்க நம்ம அந்த ஆங்கிளுக்கு போயிடலாம். போயாச்சு. வாங்க உள்ள போயிடலாம். பேசஞ்சர் என்ன 2 பேர் ஏறுறதுண்ணே, அப்புறம் பணக்காரனா வருது. கொஞ்சம் நேரம் 10 பேர் ஏறுறது. ஐயோ, நான் ஓ மை காட், நான் இதை தொட்டுட்டேங்க கைஸ் தெரியாமல். டோவை இப்போ திரும்பியுமா? கொஞ்சம் நிறுத்துங்கடா கொஞ்சம் வண்டியை, நான் திருப்புறதுக்கு. வெயிட் கரோ. இந்த பச்சை பஸ் நல்லா தான் இருக்குது.
அந்த பேர் ரெட்டு கலரில் எழுதியிருக்கான், சூப்பராக தான் இருக்குது. ஓகே, ரிவ்யூஸ் எடுத்துட்ருக்கேன். இப்போ ரிவ்யூஸ் எடுத்து ஒரு 10 நான் இப்போ பாடுற பேசஞ்சர்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா போன பஸ் டெலிபோர்ட்டாக எப்படி வருதுன்னு அவன் நினச்சிட்ருப்பான். என்ன இது வித்தியாசமாக இருக்குது, அவன் என்ன நினச்சிட்ருப்பான். ஓ குரலி வித்தையா ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அந்த பேசஞ்சரோட மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் இருந்திருக்கும். ஓகே பேசஞ்சரே இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக போய் அழகாக செத்துருவேன். லெட்ஸ் கோ, வாங்க போகலாம். பிஎஸ்கே கழுகு. அந்த வண்டியில் அந்த பின்னாடி அந்த கண்ணாடியில் கழுகு ஸ்டிக்கர் போட்டுட்ருக்கிறது நல்லா தான். அந்த கழுகு போட்டால் நல்லா தான் இருக்குது. சரி போயிடலாமா? அந்த ரெட் கலர் காரு அப்போ நிறுத்தியாச்சும் எதுக்கு நிறுத்தினேன்? ஓ கேமரா வந்து எஸ். ஓகே வண்டியை கிளப்புவோம். டன் 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 டன். வா நல்லா தான் கைஸ் இருக்குது இந்த கேமை பார்க்கவே. அப்படியே வண்டியை பேசிக்கிட்டே போய் அவன் மேலே விட்டேன். சரி எல்லாம் எதுக்கு நிற்கிறானுங்க? ஓ சிக்னலா? நான் ஊர்றா உருட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் தம்பா வண்டி விட்றா ஆச்சுன்னா ஸ்பீடு 22 போய்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் எடுக்க வேண்டியதான். இண்டிகேட்டர் போட்டு எப்பயும் திருப்புங்க, ஆனால் நான் போட்டு திருப்பல. நல்லா தான் டிரைவிங்க. இப்போ நம்ம ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸை காமிக்கலாமா பாருங்க. இப்போ நான் ஒரு இடத்துல இடிக்காமல் போகிறேன், நீங்களே பாருங்கள். யார் அந்த கோளார் மண்டை கோளார் கார் வண்டி எப்படி ஓட்டுறான் பாருங்க. நம்மளை மாதிரி என்னை பார்த்து கற்றுக்கடா. இப்போ நான் எதுக்கு பிரேக் போட்டேன்னு கேட்காதீங்க. வண்டியை போய் பேசஞ்சர்ஸ் கிட்ட நிறுத்தணும்ல, அழகா போய் நிறுத்துகிறேன் பாருங்கள் ஒரு பிரேக்கு. பேசஞ்சர்ஸ் வெயிட் வெயிட் வெயிட், லெட்ஸ் கோவா லெட்ஸ் கோன்னு மேலே காமிச்சிச்சு. போகலாம், ரைட் போனாங்க. காமாட்சி காமாட்சி. அதுக்கு மேலே 10 லைனுக்கு மேலே என் பாட்டு பாட தெரியாது, அவ்வளோதான். காமாட்சி காமாட்சின்னே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போலேருந்து. வாங்க போவோம். டன் 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 டன். ஆனால் இந்த கேரளா சும்மா காடாவாக இருக்கும், வீடுகளே காணும். வீடெல்லாம் அந்த பக்கமாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகும்போது தான் இங்கே ஒரு வீடு வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் ஏற்றுற வண்டியா? ஐயோ கோலர், எப்பட்றா வர போடா நம்ம பக்கம் வரமா. அடுத்த பேசஞ்சர்ஸ். வாவ் டைனி. ஏறுங்க பேசஞ்சர்ஸ், ஃபாஸ்ட்டாக ஏறுங்கப்பா. அந்த இது அசோக் லேலண்ட் டாட்டாவா? சரி லெட்ஸ் கோ, வண்டி கிளப்பலாம். கைஸ் போன டைம் அந்த காரக்காரன் அடித்தான், நான் வேணும்னு அடிக்கல, அவர் தான் வந்துடுச்சிட்டாரு. சரி வாங்க கிளம்புவோம். அதெல்லாம் இனிமேல் இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஓட்டுவோம். டன் 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 டன். அடுத்த பெட்ரோல் பங்க். அடுத்ததாக கேம் போடலான்னு ஏதாவது கேம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச கேம், மொபைல் கேம், அது இருந்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ தான் நானும் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட முடியும். பேசஞ்சர்ஸ் கிட்டே போயிடலாம். மேப்பு இப்போ இதில் ஏறணுமா? ஆஃப் ரோடு பக்கம். இப்போ எதுக்கு வரலை? சரி கைஸ், நடுவில் ஃபோன் கால் வந்துருச்சு, அதனால் இப்படி ஆயிடுச்சு. கைஸ் அந்த மேப் எப்படிக்கா காமிக்குது? ஆஃப் ரோடு வழியாக போவோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் போவோம், வண்டி கிளப்பலாம். இருங்க பேசஞ்சர்ஸ் 3 2 1 ஸ்டார்ட். வாங்க கிளம்பலாம், லெட்ஸ் கோ. வண்டி வந்தாச்சு, கிளம்புடா. ஓ மை காட், என்னடா லெஃப்ட் எடுக்கும்? ஓ கைஸ் இருங்க, நான் பாட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறேன். டெம்போ வள்ளிவிட்றா. கைஸ் பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடு காய்ச்சி, இப்போ எப்படிக்கா காமிக்குது என்னன்னே தெரில. ஆனால் கோளாராக வண்டி ஓட்டுறேன். ஆனால் மரத்துலலாம் இடிக்கல, அது கணக்கில் வராது. மரத்தில் நான் இடிக்கலை. ஓகே வாங்க போகலாம். இப்போ இந்த பக்கமாக போனால் லாங்காக இருக்காது. சரி பரவாயில்ல, போய் பார்ப்போம். இப்போ நான் வேணா பேசுகிறேனே தெரியல கைஸ், அமைதியாக வரேன். ஓகே போகலாம். வண்டி ஓட்டுறோம். பிஎஸ்கே வீடு வீடுன்னு சொன்னேன், ஆனால் வீட்டுக்குள்ளேயே போக நான் எதிர்பார்க்கல. ஓகே வாங்க ரிவேஸ் எடுக்கலாம். வரலாவா போலாம் ரைட். டிரைவரும் நானே, கண்டக்டரும் நானே, ரெண்டுமே நான் தான். அந்த பச்சை பஸ்காரன் அந்த பஸ் ஸ்டாப்பில் என் கூட ஏறினவன் தானே? வாடா உனக்கு இப்போ எனக்கும் அவனுக்கும் தான் இப்போ ரேஸு.
இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. இல்லை, எனக்கு மேப் மாறிடுச்சு. ஓ, இருங்க ரிவேஸ் எடுத்து போவோம். டேய் வலிவிட்றா. யாரா நீ? பிங்க் கலர் வண்டிக்காரா? அவன் வண்டியில் என்னமோ பேர் எழுதியிருக்கேன், என்னென்னு பிடிக்கலாமா? கோன்னு எழுதியிருக்கான், ஆனால் என்னன்னு தெரியல. அதுக்கு நான் அந்த கூன்னு நினைக்காதீங்க, இது வேறு. இந்த சி போ போ போ. இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாங்க. எங்கள் டெம்போக்காரன் போயிட்டோம். டே புஸ்கார சீக்கிரம் போ. போடா செல்ல பண்ணுறாங்க. ஏறு போ. ஏன்டா இப்படி நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது மட்டும் குறுக்கல வருவீங்க? இந்த லாரிக்கடை பொட்டாட்டமாக இல்லை. உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்டா. சரி வாங்க போகலாம். நல்லா இருக்குது கைஸ். இந்த வண்டி பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கு, நல்லாயிருக்கு. இந்த பச்சை பஸ்காரன் சும்மா டேன் போட்டு வரலாம். யாரா நீ? யாரான் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? ஓகே, வண்டி கிளப்பிடலாம். ஓ, கார் இருக்கா? டே யாரா இவனுங்க? ஏன்டா காரை கூப்பிட்டு வந்து செல்ல பண்ணுறாங்க? போடா. சோப்பு டப்பா வேணா யாரும் எடுத்துகிட்டு வருது, போங்கடா. ஈச்சர், அது ஈச்சர் வண்டி. இப்போ எடுத்துகிற வண்டி தான். நான் பாட்டு எங்கேயோ கோளாராக ஓட்டுறேன் கைஸ். பாருங்க, இப்போ அடுத்த ரிவேஸ். வரலாம் வா. டே ரிவேஸ் எடுக்கிறேன்னு தெரியல, இதெல்லாம் ஏன்டா வர? இப்போ எனக்கு வெயிட் பண்ணு 2 பஸ்ஸும் வெயிட் பண்ணுங்கடா. நான் ஆஃப் ரோடு வழியாகவே போய்க்கிறேன். இப்போ வாடுறானோட ஸ்கில்லை. அது ஃபஸ்ட்டு அந்த குட்டி மரம் கவுருன்னு நினச்சேன் நான். அது தெம்பா நிற்கிது. ஓகே, பயணிகளின் கவனத்திற்கு ஆஃப் ரோடில் போகிறோம். சீட் பெல்ட் போட்டுக்குவோம். பஸ்ஸில் சீட் பெல்ட் இருக்குமா? வாங்க போகலாம். நம்ம நினச்சா அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. பஞ்சு ரயில் எகடிக்கலான்னு பார்க்குறேன். சரி வாங்க போகலாம். ட்ரெயின் ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த கேமில் ஆஃப் ரோடு இருக்கான்னு தெரில மேப்பு. பஸ் வேணால் புதுசு வாங்கலாம் கைஸ், அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த பஸ் கேமோட பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் பார்ட் 2 எடுக்கிறேன் கைஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோஸ் எடுத்து போடுறேன். ஓகே, என்ன கைஸ் 2 பஸ் ஸ்டாப் வருது. இது ஆஃப் ரோடுக்குள்ளேயும் பஸ் ஸ்டாப்பா? இப்படிக்கா போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். ஏன்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தானே இருக்கும், நடந்து போனால் என்னடா? ஓகே போகலாம், வாங்க போகலாம் ரைட் போகலாம். போ. ஏறு. ஸ்டாப்பிங் ப்ராப்பர் டைரக்ஷனை அவன் வந்து அப்படி ஏற முடியாதா? ஏன் அவனுக்கு நான் வந்து அழகாக தான் ஏற்றணுமா? ஏற்றுடா, வாடா ஏறுறான். சரி ஏறுறான். இந்த பக்கம்னா நீங்களும் வந்து ஏறுங்கடா, நான் உங்களை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றேன். எனக்கு அந்த காசு லாபம் பார்க்க வேண்டாம். சரி வாங்க போகலாம். இந்த ரெட் கலர் காரை நம்மளை ஓவர்டேக் அடிக்கலான்னு பார்க்குறான், ஆனால் அடிக்க விட மாட்டேன். எப்போயுமே நம்மனா நான் பிஎஸ்கேனா பிஎஸ்கே, பஸ்ஸுனா பிஎஸ்கேனா பஸ்ஸு, அவ்வளோதான். கொஞ்சம் குழம்பிடுச்சு, அவ்வளோதாங்க. அதான் அங்கே மஞ்சள் கலரில் ஒன்று தெரியுதுல்ல, அதுதான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். பஸ் ஸ்டாண்டு இதான் வீடுங்களாம். வீடு, அது கடை, அது மாதிரி தான் இருக்குது. ஆஃப் ரோடுக்குள்ளே கடை வீடெல்லாம் வச்சா எவன்டா வந்து எடுப்பான்? மாடு பண்ணி கடை வச்சுருக்கிறீங்க. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த இடத்துல போய் இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதான் பஸ் ஸ்டாண்டு. இந்த வழி வந்து எதுக்குன்னா பஸ் ஸ்டாண்டு, எதாவது அவனாச்சும் பஸ் ஸ்டாண்டு ஆஃப் ரோடில் வைப்பானா? இல்லை கேரளாவில் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படின்னு சொல்லுங்கள். அந்த பக்கம்தான் போயிது. இது எக்ஸிட்டு, அது என்ட்ரு. இது எக்ஸிட் ஆகிற வழி, என்ட்ரு ஆகிற வழி, 2 பக்கமும் போகலாம். ஆனால் நான் எப்பயுமே பொறுப்பு டிரைவர். நான் அந்த பக்கம்தான் போவேன். பொறுப்பாக தான் போவேன், பொறுப்பாக தான் வருவேன். ஓகே போகலாம். ரைட் கர்காரா, இப்போ நீ போகலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் இதுக்கும் வந்துட்டேன் உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. டன். ஆமாம், வேர் இஸ் மை ஸ்டாப்? இங்கே இல்லையா? சரி வாங்க, ரிவர்ஸ் இருப்போம். அந்த பக்கம் இருக்குது ஸ்டாப்பு. மேப்பில் அங்கே காமிக்கிறான் பாருங்க. வழி விடுங்கடா, பிஎஸ்கே வருதுல்ல. சரி ஓகே வாங்க, நம்ம போய் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துவோம். அந்த ட்ரோன் மாதிரி என்னமோ இருக்குது, அந்த ட்ரோனை இறக்கி பார்க்கலாம். இருங்க வண்டியை போய் ஸ்டாப்பில் இறக்கிட்டு ட்ரோனை இறக்கி பார்க்கலாம்.
சரி வண்டியை போய் பார்க் பண்ணிடுவோம். ஓகே எல்லாம் ஏறுங்க பேசஞ்சர்ஸ், எல்லாம் இறங்குங்களா வண்டியை விட்டு. நான் கம்ப்ளீட் ஜாப் கன்ஃபார்ம் ஆட் பிரேக் விடுவோம் பாருங்கள். ஓகே எனக்கு கலெக்ஷன் 1 to 3லாம் வேண்டாம், நான் பரவாயில்ல எப்படி இருக்கட்டும். சொல்லலை ஆட் பிரேக் விட்றோம் பாருங்கள். சரி ஆடெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், அதனால் கட் பண்ணிடுவோம். சரி எப்படியோ பாருங்களேன், வண்டியோட அழகு பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது. வண்டியை நியூட்ரலில் போட்டேன், அதனால் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் வண்டி ஓடாது. வேப்பர் போட நல்லா இருக்கே. வா ஒன்று திருப்பி எடுத்தோம்னா வேகமாட்டுமா. ஓகே வாங்க ட்ரோன் எடுப்போம். ட்ரோனுக்கு வண்டியை ஹேண்ட் பிரேக்கில் போகணும் கைஸ். ஹேண்ட் பிரேக்னால் வேறு ஒன்றும் இல்லை, பார்க்கிங்கில் போட்டோமா அப்போ ட்ரோனை தொட்டோம்னா ட்ரோன் வரும். சரி இருங்க முதல்ல வண்டியோட அழகை சுற்றி பார்த்துக்கலாம். ட்ரோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டயர் பாருங்களேன் நல்லாயிருக்கு. வாவ் 2 டயர்ஸ் இருக்குது கைஸில், நல்லா இருக்குயா. கதவை திறக்கிறது சரி காமிக்கிறேன்னு சொன்னல, கதவை திறக்கிறது இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கதவை திறந்துருக்கு, இப்போ தொட்டோன்னா அது மூடிடும் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா. இப்போ எதுவும் வேண்டாம், இது கொஞ்சம் செட்டிங்ஸில் போய் ஏதாவது ஆடியோ கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுவாங்க. ரொம்ப உருங்குது வண்டி, இந்த ஆடியோவெலாம் கம்மி பண்ணும். சரி கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மீடியமாக இருந்துக்கணும். இது ஓகே கண்ட்ரோல்ஸு ஆடியோவில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ் கம்மி பண்ணிட்டோம், 84 வச்சுக்கலாமா. ஓகே வாங்க போவோம். சவுண்டையும் இதில் ஏற்றிக்கிட்டேன், ஏன்னா முன்ன சவுண்டு கம்மி பண்ணிக்கிட்டேன், இப்போ சவுண்டு ஏற்றிருக்கேன். பேசஞ்சர் மொட்டையா பயங்கரமாக இருக்கிறாங்க மொட்டை. ஓகே நல்லாயிருக்கு, பெரிய வீடாம். பஸ் ஸ்டாண்டு பார்க்கறது எடுத்துகிட்டு கூண்டிக்குது. ஓகே வண்டி பிஎஸ்கேடா 3 பேர் நம்ம வண்டியை பார்த்து அழகாக ரசிக்கிறானுங்க, அவ்வளோ அழகாக இருக்கு என் வண்டி. ஓகே திரும்பி ஆடியோ இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கைஸ். பாருங்கள் 100ல் இருக்குது, 60, 70, 80, 82ல் இருக்குங்களா கைஸ். நான் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அப்ளை கொடுக்குறோம். அப்ளை பண்ணிட்டேன் கைஸ், அவ்வளோதான். இப்போ சவுண்டெல்லாம் அது ரெடியாக இருக்குது. இங்கே திருப்புறாங்க, டயர் திரும்புது பாருங்கள், டயர் திரும்புதா தெரியுதா. நல்லா இருக்குது டயர் திரும்புறது, ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. இந்தோனேஷியா விளையாண்டு போடுறதா இருந்தாலும் கேளுங்க. இப்போ நம்ம ட்ரோன் எடுத்துட்டோம், இதான் ட்ரோன் வியூவு. ட்ரோன் வா கருமேகம் பயங்கரமாக இருக்குது கைஸ், பயங்கரம் நல்லா இருக்குது கைஸ். இது வாங்கடா அந்த லாரியில் போய் லாரி கார் வாங்க. அப்படியே கேமரா அப்படியே சுற்றி எடுப்பேன்டா, நான் ரொம்ப பயங்கரமானவன். பாருங்க வியூ நல்லா இருக்குது. இப்போ அந்த இடம் பாருங்கள், மழையெல்லாம் பயங்கரமாக இருக்குது கைஸ். வாவ் பயங்கரமாக இருக்குது. அதான் 2 ஸ்டாப்பில் எந்த ஸ்டாப் பண்ணால் நம்ம ஏற்றிக்கலாம். ஓகே வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிடலாம். நல்லா இருக்கே ட்ரோனு. கொஞ்சம் கேமரா கீழே இறக்கி எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். வாங்க போவோம், இன்னும் சுற்றிக்கிட்டே தெரியும் கொஞ்சம் நேரம். ட்ரோனை சுற்றிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்குது. அந்த மரம்லாம் குட்டியோ அழகாக தெரியுது கைஸ். சரி வாங்க போவோம், பஸ்ஸு டிரைவிங் எடுத்துடலாம், பஸ்ஸை போய் பார்க் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வண்டி கிளம்புப்பா ப்ரம். ஓ கைஸ் என்ன வண்டி போக மாட்டேங்குது, டிரைவில் இன்னொன்று எடுத்துட்டேனே. என்னாச்சு? பார்க்கிங்கில் போட்டிருக்கேன் கைஸ் வண்டியை, இப்போ தான் எடுக்கிறேன். வாங்க போங்க. ஓஹோ பயங்கரண்டா. ஸ்டாப், 1 நிமிட் ஸ்டார்ட் ட்ரிப். போகலாமா? வாங்க போகலாம். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம் கைஸ், ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆடியோவும் குறைச்சிட்டேன், ஆனால் ரொம்ப சத்தமாக இருக்குது கைஸ். சரி வாங்க போகலாம். வரலாம் வா. வரலாம் வா. வரலாம் வாடா டே. வா வர முடியுது. ஓகே கைஸ் நான் வண்டி எடுத்தாச்சு, போகலாம். ரைட் டன். ஐயோ பின்னாடி பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஓ மை காட், இப்போ என்ன ஆச்சு வண்டி? இப்போ என்ன பண்ண? இப்போ என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. தண்ணி குடிக்காதவங்கன்னா தண்ணி குடிச்சுக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட தண்ணி குடிச்சுக்கோங்க. ஏன்னா இது வெயில் மாதம், வெயில் அதிகமாக அடிக்கும். அதனால் நிறையா தண்ணி குடிச்சுக்கோங்க கைஸ். நானும் தண்ணி குடிச்சிருக்கேன். ஓகே, வண்டி எடுக்கலாம். ரிவேஸ் போட்டாச்சு. திரும்பி ரிவேஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணேன்னா, இது என்ட்ரன்ஸு, எக்ஸிட் அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த வழியாக தான் போகும். இல்லை, இந்த பக்கம் தான் எக்ஸிட்டா? சரி, இந்த பக்கம் தான் போகணும். தண்ணி நிறையா குடிச்சேன், வேப்பம் வந்துருச்சு. ரிவேஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டோங்க. வெளியே போகிறோம். வெளியே எடுத்தாச்சு வண்டி. கீரை போட்டேன். செகண்ட் கீரில் வண்டி போயிட்டுருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கீரில் தான் போகுது. அங்கே போவோம். ஆனால் பஸ் ஸ்டாண்ட் ஆஃப் ரோட்டில் வச்சு மிளகா எந்த கவர்மெண்ட்டோ. ஓகே, ஏற்றப்ப எனக்காக ஒரு வீடு கட்டுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. போகலாம். அதான் அந்த வீட்டுக்கு எனக்கு ஏற்றப்பல பஸ் ஸ்டாண்ட். மை பஸ் ஆர் ஹியர். ஓகே, வாங்க போகலாம். சிக்னல் அண்ட் ஆஃப் ரோட்லேருந்து எவ்வளோ பெரிய பஸ் வருது. எனக்கு தடங்காத ஒரு சிக்னல் இருந்தாலும் நம்ம போய் தான் சிக்னல்லாம் மதிக்கணும். ஓகே, இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். எப்போ இண்டிகேட்டர் போட்டு வண்டி திருப்புங்க, இல்லைன்னா அலாரி வந்து இடிச்சுட்டு போகிறவங்க. இப்போ என்னென்னா இண்டிகேட்டர் போட்டால் நான் ஒன்றும் வண்டி நிறுத்த மாட்டேங்கிறானுங்க. அது என்னன்னு தெரியல. சரி, வாங்க போவோம். டன் 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 டன். கொஞ்சம் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்க மாட்டேங்குதே. சரி, இதை ஓட்டுவோம். எப்படி ஓட்டுறதுன்னே தெரில. ரொம்ப தூரமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டு இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை கைஸ். அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. சரி, அப்படியே ஏறிட்டோம். ஓட்டா கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்த ஸ்டாப் வந்தாச்சு. ஸ்டாப் போடாதே. எத்தனை பேர் நிற்கிறீங்க? 2 பேர் தான் நிற்கிறானுங்க. ஓ மை காட். சரி, ஒரு பக்கம் தப்பாக நின்ட்டேன். தப்பானே ஏற மாட்டீங்களாடா? ஏன்டா இங்கேருந்து தான்டா நிற்கிறேன், நீ ஏறுங்கடா. ஏற மாட்டேங்கிறானுங்க. சரி, அப்போ நம்ம ப்ராப்பராக நிறுத்துவோம். இப்போயாச்சும் ஏறுவானுங்களா? ஏறல. அப்போ ட்ரைவ் பிடிச்ச இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் ஏற்றுவோம். ஏறு 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 ஏறு. சரி, ஓடிவா. கடை ஸ்லோ மோஷன் மாரி இவன் நினைப்போம். நான் பாட்டு பஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது கைஸ்? ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது கைஸ். இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. வீடியோட பார்ட் 2 கன்ஃபார்ம் போடுறேன். நீங்கள் கமெண்டில் பார்ட் 2ன்னு டைப் பண்ணால் போதும், நான் கன்ஃபார்ம் போடுறேன் கைஸ். சரி, வாங்க வண்டி எடுத்துடலாம். கிளம்பலாம். அடுத்த வீடியோ ஒரு நல்ல கேமாக போடலான்ட்டு கைஸ். அது என்ன கேமு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். அங்கே போவோம். அடுத்த ஸ்டாப்பு கொஞ்சம் தூரத்துலேயே வந்துருச்சு. ஓகே, போகலாம். வேகமாக போயிடலாம். கைஸ், அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஏறுங்க, வாங்க போகலாம். வண்டி ஸ்பீடு ஏற்றிட்டேன் கைஸ். சரி, ஸ்பீடு போயிட்டுருக்கேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா கொஞ்சம் வண்டியை ஸ்பீடாக்கிட்டேன். சரி, வாங்க போகலாமா? ஓகே கைஸ், ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் நாங்கள் போகிறோன்னு. ரொம்ப ஸ்பீடாக இருக்குல்ல? அதான் ரொம்ப லாங் ட்ரைவ் கைஸ். நிறைய இது போக வேண்டியது. வண்டி வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு வண்டி வேகமாகவே போக முடியுது. பில்டப்பாக விட்டுட்டு திரியிறேன். வாங்க வண்டி எடுத்து போவோம். பின்னாடி ரொம்ப லாரி வருது. பரவாயில்ல. பின்னாடியே வாங்கடா. உங்களுக்கு நான் அழகாக கூப்பிட்டு போய் அழகாக விடுவேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் விடுவேன். உங்கள் ஸ்டாப்புக்கெலாம் போய் விட மாட்டேன். ஆஃப் ரோடு கைஸ். இது நல்லா டேர்ன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. 6வது கீழே போய்ட்டுருக்கேன். சரி, அடுத்த ஸ்டாப்பு வரதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. சரி கைஸ், வண்டி அடுத்த ஸ்டாப் வரைக்கும் கொண்டு போவோம். வேகம். ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கோம். அடிச்சுனர் வில்லு அரிச்சிக்க சொல்லுன்ற மாதிரி. அடுத்த பஸ் ஸ்டாப் அப்படியே சட்டு நேரத்தணும். ஏறு. வேகமாக ஏறு. கிளம்பு.
வண்டி அந்தளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன். திருப்பா ஹோய் சே எப்பா ரொம்ப தூரமாக போக வேண்டியதாக இருக்குதே. அங்கே ரொம்ப தூரம் கடந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குதே. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வண்டியோட கதவை க்ளோஸ் பண்ண வேண்டாம் சொல்லிட்டே போய் மரத்தில் அடிச்சிருப்பேன். சரி வாங்க போவோம். அடுத்த பஸ்ஸு இந்த பச்சை கலர் பஸ்ஸை நான் எத்தனை டைம் பார்க்குறதோ. ஆம்னி ஏற போகுது. பெட்ரோல் வருது. பெட்ரோல் பங்க் வருது. பெட்ரோல் இப்போதைக்கு தேவையில்லை, ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி எடுத்துகிட்டு போவோம். அடுத்த ஸ்டாப் சீக்கிரம் வந்துருச்சியா? என்ன ஒரு ஆனந்தம். சீக்கிரம் ஏறு. கோ வேகமாக போகலாமா? போடா ஏறா. போகலாம் வாங்க வயசு. ஏன் வண்டி போக மாட்டேங்குது? இடிக்குதா தெரியலையே. இப்போ எடுத்தாச்சு கைஸ். ஏதோ அங்கே இடிச்சிட்டு இருந்திருக்கேன். போகலாம். இப்போ என்னடா அது, ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. சரி யாரா அந்த ஆம்னி கார்? பயங்கரமான ஒன்று. ஓ மை காட், எதுக்குள்ள என்னடா பண்ணிட்டீங்கன்னு தானே கேட்குறீங்க. அந்த வீடியோ இதோட முடிக்கலான்னு இருக்கேன் கைஸ். ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமோ அப்படின்னு சொல்லுங்கள். எதுக்காக பெட்ரோல் பங்க்கில் வர இப்போ தானே பெட்ரோல் அடி ஃபினிஷிங் அழகாக முடிக்கணும்ல, அதனால் பெட்ரோல் பங்க்கு கண்டேன். எவ்வளோ அழகாக நிறுத்தியிருக்கேன் பார்த்தீங்களா? சரி வாங்க, எவ்வளோ தூரம் மேப் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆய்க்குளறி ஒரு சில இது வார்த்தைகள்லாம் விட்ருக்கேன், மன்னிச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். பஸ்ஸோட லைட் ஆன் பண்ணி விளையாண்டுட்ருக்கேன். நல்லா இருக்குது பஸ்ஸு. இதில் இன்னும் ஒரு சில நிறையா பஸ் இருக்குது கைஸ். டூர் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸெலாம் அடுத்த பார்ட் 2ல் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஒரு ட்ரோனில் ஒரு சுற்ற போட்டு வந்துடலாம் கைஸ். ட்ரோனு மேலே எங்கேயும் மாட்டிட்டேன். பார்க்கிங் ட்ரோன், இந்த கேமை நீங்கள் விளையாடுறதா இருந்தால் ட்ரோன் எடுக்கணும்னா பார்க்கிங்கில் வண்டியை போட்டு எடுங்க கைஸ். வண்டி ஆஃப் பண்ணி நியூட்ரலில் போட்டு பார்க்கிங்கில் போட்டு எடுங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்